பாசராம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான காய்கறி தோட்டம் ஒன்று வச்சுருந்தாரு. அவரோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுமே நல்லா பூத்து காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் விளையிற கத்திரிக்காயோட ருசி தான். அதனால் எப்போவுமே காய்கறி சந்தையில் அவரோட தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட எப்போவுமே கடும் போட்டி இருக்கும். அதே ஊரில் ஊர்வாடி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான். அவனோட கொள்கை என்னென்னா, உழைக்காமலே பிழைக்கணும், எந்த வேலைக்கும் போகாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் அவனோட கொள்கையாகவே இருந்துச்சு. அந்த ஊர்வாடியோட மனைவிக்கோ கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுவும் வாசராம் தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் ரொம்ப விரும்பினா. அவளோட இந்த ஆசையை தன்னோட புருஷனான ஊர்வாடியிடம் சொல்லி, வாசராம் தோட்டத்து கத்திரிக்காயை சமைச்சோம்னா வாசனை தூக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா. உடனே ஊர்வாடியோ வாசராம் தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்க மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்கிறான். இருந்தாலும் அனுமதி இல்லாமல் தோட்டத்தில்